அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். தலைப்பு அப்துல் கலாம் ஐயா அவர்கள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பது வள்ளுவனின் வாக்கு. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்ததோடு மட்டுமல்லாமல் இந்த வையகத்தையே வாழ்வாங்கு வாழ வைத்த பெருமை கலாம் ஐயா அவர்களையே சேரும். பிறந்த நாளன்று பேசப்படக்கூடிய தலைவர்கள் பலர், நினைவு நாளன்றும் நினைக்கப்படக்கூடிய தலைவர்கள் சிலர். ஆனால் நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்கும் ஒவ்வொரு நொடியும் இளைஞர்கள் மத்தியில் உச்சரிக்கப்பட வேண்டிய பெயர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். இந்தியா ஏழை நாடாக இருக்கலாம், ஆனால் உலகமே இந்தியாவின் பக்கம் பார்க்க வைத்தவர் கலாம் ஐயா அவர்கள். 1995ஆம் வருடம் இந்தியா ஏதோ ஒன்றை இரகசியமாக செய்து கொண்டிருக்கிறது என்று அமெரிக்காவின் செயற்கைக்கோள்கள் எல்லாம் இந்தியாவின் பக்கம் திருப்பிவிடப்பட்டன. பாராளுமன்றத்திலே வாஜ்பாய் அவர்கள் இந்தியாவுக்கான அணு ஆயுத சோதனையை கலாம் நிகழ்த்துவார் என்று அறிவிக்கிறார். அவருக்கு எதிராக பலர் பேசினர். ஏன் அவரை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று கேட்டனர். வாஜ்பாய் சொல்கிறார், அமைதியாக இருங்கள், பொறுத்திருந்து பாருங்கள் என்றார். 1998ஆம் வருடம் பாலைவனத்திலே கிட்டத்தட்ட 200 அடி மணலை தோண்டி அதில் அணு ஆயுதத்தை பொருத்தி பொக்ரான் அணு ஆயுத சோதனையை வெற்றிகரமாக நிகழ்த்தி இந்தியாவும் அணு ஆயுத நாடுதான் என்று உலகறிய செய்தவர் கலாம் ஐயா அவர்கள். தோல்விதான் வெற்றிக்கான முதல் படி என்பார். அவர் செயல்படுத்திய முதல் செயற்கைக்கோள் திட்டம் தோல்வி. மிரளவில்லை, சிறிதும் மிரளவில்லை. அதற்கு அடுத்த ஆண்டே 1980ஆம் வருடம் இந்தியாவுக்கான SLV-3 செயற்கைக்கோளை ஏவி உலகை இந்தியாவின் பக்கம் பார்க்க வைத்தவர் கலாம் ஐயா அவர்கள். எந்த ஊடகங்கள் அவரை இகழ்ந்து பேசியதோ அதே ஊடகங்களின் தலைப்புச் செய்திகளில் வந்தார் கலாம் ஐயா அவர்கள். ஒருமுறை ஒரு நிகழ்ச்சிக்கு செல்கிறார். அப்பொழுது குத்துவிளக்கேற்றி பேசுகையில், என்னை அழைத்த இந்த நிறுவனமோ ஒரு கிறிஸ்தவ நிறுவனம், நானோ ஒரு இஸ்லாமியன், நான் ஏற்றி வைத்த குத்துவிளக்கோ ஒரு இந்துக்களின் அடையாளம், இதைவிட ஒரு சிறந்த தேசிய ஒருமைப்பாடு இருக்காது என்று மதங்களுக்கு அப்பாற்பட்ட தலைவராக மக்களால் பாராட்டப்பட்டவர் கலாம் ஐயா அவர்கள். படிப்பால் மட்டுமே இந்த பாரதத்தை பாராள முடியும் என்று படித்து கூறியவர் கலாம் ஐயா அவர்கள். பட்டம் பதவிகளுக்கு ஏங்காதவர், புகழை விரும்பாதவர், தூற்றல்களையும் எதிர்ப்புகளையும் துச்சமென ஒதுக்கியவர். உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் எனும் திருக்குறளுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர். ஒருவனின் பிறப்பு சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் ஒருவரின் இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக விளங்கியவர் கலாம் ஐயா அவர்கள். அவரின் கருத்துக்கள் இன்று விதையாக போட்டுள்ளார், அது மரமாக வளரும். தமிழ் இருக்கும் வரை, தமிழன் இருக்கும் வரை நீங்கள் எப்பொழுதும் எங்கள் நினைவில் போற்றப்படுவீர்கள் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.